என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். விடுதலை பயணம் யாத்ராகமம் 14:14. நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மைகள் தானே செய்தோம், ஏன் அதற்கு கைமாறாக அவர்கள் எங்கள் முதுகில் குத்தி வலியை கொடுக்கிறார்கள்? நாங்கள் அவர்கள் செய்த துரோகத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் அவங்களோ எதுவுமே நடக்காதது மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்களே. ஏன்பா ஆண்டவரே, ஏன்பா என்று நாம் ஆண்டவரிடம் அநேக முறை கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் அவரின் பார்வையிலிருந்து அவர்கள் நமக்கு எதிராக செய்த எந்த குற்றமும் தப்பவே முடியாது. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் அநேகருக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் உங்கள் மனதை ரணமாக்கி அது ஆறாமல் வழியை கொடுத்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. டேப் ரெக்கார்டரில் ரீப்ளே பட்டனை போல திருப்பி நம்ம அந்த வார்த்தைகளுமே செயல்களும் உங்கள் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதா? எனக்கு வேண்டியவர்களே என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, நீர்தான் நீதிபரராயிற்றே, எங்கே ஆண்டவரே உங்களுடைய நீதி என்று தாவீதை போல அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், ஆண்டவரும் இதே பாதையில் நடந்து சென்றதால் உங்களின் வழி அவருக்கு நன்றாகவே புரியும். நீங்கள் பார்க்காத வண்ணம் உங்களுக்காக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அவர் செயல் புரிந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு தான் அது தெரிவதில்லை. ஆம், ஆண்டவரின் நியாய விசாரிப்பு மனிதனின் நியாய விசாரிப்பு போன்றதல்ல. மனிதன் தவறு செய்த ஒருவனுக்கு உடனே தண்டனையை கொடுத்து விடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல. காலம் தாழ்த்தினாலும் அவரது பிள்ளைகளுக்கு வேதனை கொடுத்தவர்களை நிச்சயம் தண்டிப்பார். நான் எப்படி இவனால் கஷ்டப்பட்டேனோ அதே போல் அவனும் கஷ்டப்பட வேண்டும். என் மகளோட வாழ்க்கையை எப்படி கெடுத்தாங்க, அதே போல் அவர்களது மகளும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பது மனிதனின் குணம். ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் நீங்கள் அப்படி ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை வேதனைப்படுத்தியவர்களை நாமே நினைத்து பார்க்காத வகையில் வேதனைப்படுத்த மகா பெரிய திட்டம் வைத்திருக்கிறவர் நம்ம ஆண்டவர். அவரின் வழிகளை புரிந்து கொள்ள நாம் தூசி போன்ற மூளையால் கிரகிக்கவே முடியாது. இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கங்க, அவங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை, தூசி போல் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் என்று நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்வோம். நமது வழி நிரந்தரமானதல்ல. ஆனால் அவர்கள் நமக்கு செய்த காரியங்களின் விளைவுகள் அவர்களுக்கு நிரந்தரமானவைகள். ஆம், ஆண்டவர் நமக்காக அவர்களோடு வாதாடும் பொழுது அவர்களுக்கு அவர் கொடுக்கும் துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, அநேகமாயிருக்கும். ஆனால் பழிவாங்குதல் எனக்குரியது, ரோமர் 12:19 என்ற ஆண்டவரிடம் நம் எதிரிகளை கொடுத்து விடுவோம். அனைத்து செயல்களையும் அப்பா உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா, உங்ககிட்ட நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்துக்கோங்க என்று தாய்மடியில் தவழும் குழந்தை போல அமைதியாய் அவரின் பாதத்தில் விழுந்து கிடப்போம். நாம் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் அவர்களிடம் நிச்சயம் பதில் கேட்பார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை நிச்சயம் உயர்த்துவார். ஆமேன், நம்மை நிச்சயம் உயர்த்துவார். தன் மக்கள் இஸ்ரவேலருக்காக வழிவிட மறுத்த அமலேக்கியரை இஸ்ரவேலரே மறந்து போன பொழுது அவர்களுக்காக வாதாடி சவுலை கொண்டு அமலேக்கியரை அழித்த அதே தேவன் 1 சாமுவேல் 15:7 இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்றைக்கு நாம் நம் வேதனையை ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு ஆண்டவரை செயலாற்ற விட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறோமோ அப்பொழுதே அவர்கள் இருந்த நிலையிலேயே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் மனதளவிலும் உலகத்திலும் உயர்வை காண்போம் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. நாம் கேட்கலாம், நமக்காக வாதாட ஆண்டவர் ஏன் முதலில் நம்மை அவர்கள் மூலம் வேதனையுற வைக்கிறார் என்று. நம்மை சோதிப்பதற்காக என்று எடுத்துக்கொள்ளலாமே. நம் எதிரிகளை பழிவாங்க நாமே களத்தில் இறங்காமல் அவரின் கையில் கொடுத்து விட்டோம் என்றால் டெஸ்டில் வெற்றி பெற்று விட்டோம் என்பது தானே அர்த்தம். அப்படி என்றால் பரிசும் பெரிதாகத்தானே இருக்கும். ஆகவே நம்மை வேதனைப்படுத்துபவர்களை ஆண்டவரின் கரங்களில் கொடுப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். மக்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எதுவுமே நடக்காதது மாதிரி எனக்காக வாதாட நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை புரிவீராக. ஆமேன்.